பிரைஸ் தி லார்ட். இந்த காத்திருப்பு நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் புதிதாக்கும் சிலுவை என்கிற தலைப்பில் நாம் ஒரு வசனத்தை கூட தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாய் வேத வசனம் சொல்லுகிறது. நம் பழைய சுபாவம், அதாவது நம் பாவத்திலும் சாபத்திலும் கிடந்த நம் வாழ்வை, நோக்கமற்று கிடந்த நம் வாழ்வை கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மரணத்தினால் நம்மை மீட்டெடுத்து இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிதான ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு நோக்கத்தை நமக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் நமக்கு புதிதாய் ஏதோ ஒரு பரிசு நமக்கு கிடைத்தால் நமக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கும். அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதியதான ஒரு வாழ்வை நமக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த சிலுவையில் நமக்காய் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கமாய் கொண்டு இந்த வாழ்வை நாம் வாழுவோம். ஆமென், ஆமென். பரிவாக